வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். நம்முடைய பிரதமர் மோடி, நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருவருக்கும் ஸ்தாபன காங்கிரஸின் மூலமாக ஒரு எச்சரிக்கையை விடுகிறேன். நம்முடைய திமுக கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி. லங்கையிலே ஒரு பெரிய கலவரத்தை செய்து அடங்கியிருக்கிறது. நீங்கள் அந்த கட்சியினுடைய ஆட்சியை இன்று எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். 200 நாட்களில் 550 கொலைகள் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தினம் 3-4 கொலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. வருங்காலத்தில் இப்பொழுது அரசியல்வாதிகள் கூட கொலை செய்யப்படுகிறார்கள். காவல்துறை ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறது. 22,000 ரவுடிகள் நம்முடைய காவல்துறை மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். 6,000 ரவுடிகள் 4 கொலை 5 கொலை 30 கேஸு 40 கேஸு உள்ளவர்கள் 6,000 பேர் காவல்துறை நேரடியாக கண்காணித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். தமிழகம் பெரிய கலவர பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது. பிரிவினைவாதிகள் இந்த நாட்டிலே அஸ்திவாரம் போட்டிருக்கிறார்கள். லங்கையிலே எப்படி விடுதலை புலிகள் ஒரு பெரிய கலவரத்தை செய்தார்களோ அது போன்ற ஒரு கலவரம் தமிழ்நாட்டிலே உருவாவதற்கு தயாராகி இருக்கிறது. அதை நீங்கள் INA, ரா, நம்முடைய CBI உங்களுடைய உளவுத்துறை மூலமாகவே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். நீங்கள் இதிலே திமுகவுக்கு ரகசிய உறவாக 2 பேரும் இருக்கிறீர்கள் என்று ஒரு சந்தேகம் நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வந்திருக்கிறது. ஸ்தாபன காங்கிரஸுக்கும் வந்திருக்கிறது. காரணம், ஒரு ஒரு தகுதி இல்லாத ஒரு மனிதர் உதயநிதி தனியாக அழைத்து பிரதமர் ரகசியமாக பேசுகிறார். நம்முடைய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி விமான நிலையத்திற்கு அவசரமாக ஓடி போய் அங்கே இந்த நாட்டுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை வரவைத்து 2 பேரும் ரகசியமாக பேசுகிறார்கள். அமித்ஷா அவருடைய ஸ்டாலினுடைய மருமகன் அமித்ஷாவை போய் ரகசியமாக சந்திக்கிறார். நம்முடைய கனிமொழி MP அவரும் போய் ரகசியமாக நம்முடைய அமித்ஷாவை சந்திக்கிறார்கள். என்ன சந்தித்தார்கள், என்ன பேசினார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற BJP பல பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள், பல பேர் துன்பப்படுகிறார்கள், பல பேர் மேல் வழக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய பிரதமரும் அமித்ஷாவும் ஒரு ரகசிய கூட்டு வைத்து கொண்டு இருக்கிறார்கள். எதற்காக என்று தெரியவில்லை. இங்கே ஆதானியை போய் ஸ்டாலினுடைய மருமகன் சந்திக்கிறார் ரகசியமாக ஒரு 10 நாளைக்கு முன்ன. பெரிய பணக்காரனாக இருக்கக்கூடிய முருகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, நம்முடைய ஆதானி எல்லோரையும் போய் சந்தித்து பேசிட்டு வராங்க. நீங்கள் 2 பேரும் ரகசியமாக தனிப்பட்ட முறையில் பேசுகிறீங்க. ஆனால் இங்கே இருக்கிற BJP பல பேர் இப்பொழுது கூட பல பேர் படுகொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். பல வழக்குகள், தேவையில்லாத வழக்கெல்லாம் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை, காவல்துறை அத்தனையும் அவங்க திமுகவுக்கு ஆளுங்க அமைப்பாக இருக்கிறது, ஆதரவாக இருக்கிறது. இப்பொழுது நீதிமன்றங்கள் நீதிபதிகளுக்கு கூட அவர்களுக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது. பல வழக்குகளிலே
உதாரணத்தை காமித்து கொண்டே இருக்கிறது. நீதிமன்றமும் கெட்டுவிட்டது. காவல்துறை, நீதித்துறை, ஆட்சித்துறை அத்தனையுமே மிக பயங்கரமான முறையிலே திமுகவின் அடிமையாக ஆகிவிட்டார்கள். அனைவருமே அச்சப்படுகிறார்கள். நீங்கள் இவர்களை உடனே இந்த ஆட்சியை கலைக்கவில்லை என்று சொன்னாலும் இடைநீக்கம் செய்ய வேண்டும். ஒரு ஆண்டுக்கு அப்படி ஆண்டுக்கு இடைநீக்கம் செய்து கவர்னர் தலைமையில் ஒரு அட்வைசர் கமிட்டி போட்டு ஒரு 5 பேரை வச்சு இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு, நீதி, நிர்வாகம் அத்தனையும் நீங்கள் சீர் செய்ய வேண்டும். கவர்னர் நம்முடைய ரவி அவர்களை கவர்னர் பதவியிலிருந்து நீக்கக்கூடாது. அவரையே இங்கே போட்டு இந்த நாட்டை, தமிழ்நாட்டை கலவர பூமியிலிருந்து மாற்ற வேண்டும். அப்படி நீங்கள் மாற்றவில்லை என்று சொன்னால் அமித்ஷாவுக்கும் நம்முடைய பிரதமர் மோடிக்கும் சொல்லிக் கொள்கிறேன், கடந்த காலத்திலே ராஜீவ்காந்திக்கு என்ன கதி தமிழ்நாட்டில் ஏற்பட்டதோ அதை நம்முடைய கருஞ்சட்டை வீரர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் பிரிவினவாதிகளும் ஒன்றாக செய்து விடுவார்கள் என்று உங்களை நான் எச்சரிக்கிறேன். அது மட்டுமல்ல, இப்பொழுது இருக்கிற பாராளுமன்றத்தில் நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விவசாயம், சிறு தொழில், பெருந்தொழில், மருத்துவம், நம்முடைய நீர் சேமிப்பு, நம்முடைய உணவுப் பொருள் உற்பத்தி, பருப்பு அத்தனைக்கும் நீங்கள் தன்னிறைவு பெற வேண்டும். வெளிநாட்டிலிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது. ஆடம்பர செலவை குறைக்க வேண்டும். 5 ஸ்டார் ஹோட்டலில் எந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது. சுற்றுலா மாளிகையில் தான் அனைத்து மத்திய மந்திரிகளும் எம்பிகளும் தங்க வேண்டும். சிக்கனத்தை கைப்பிடிக்க வேண்டும். தேவைப்பட்டால் தான் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும். நம்ம நாடு கடத்தில் ஏறி கொண்டே இருக்கிறது. நீங்கள் 5வது முன்னேறி கொண்டு இருக்கிறோம், 10வது இடத்துல இருந்து 5வது இடத்துல வந்துக்கிறோம் என்று பெருமை பேசுகிறீர்கள். ஆனால் அடித்தளத்திலே மக்கள் பசிம்பட்டினியாக இருக்கிறார்கள். எனவே நீங்கள் இந்த ரேஷன் கடையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு 100 கோடி ஆட்சிக்கு செல்லுகிறது, ஆளுங்கட்சிக்கு செல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள். அதை நம்முடைய சிவில் சப்ளை இலாக்கா மூலியமாக பரிசோதனை செய்ய வேண்டும். அதே போன்று எல்லா நிர்வாகமும், மகாத்மா காந்தி நிர்வாகம், பஞ்சாயத்து ராஜ் மசோதாவிலிருந்து, பொதுப்பணித்துறையிலிருந்து, நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து இந்த மாநிலத்தில் நடக்கிற அத்தனை துறைகளும் சூறையாடப்படுகிறது. இருக்கிற இயற்கை செல்வங்கள் அத்தனையும் கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற பெரும் பணக்காரர்கள் அனைவருமே திமுகவுக்கு, அதிமுகவும் வேண்டியவர்கள். இங்கே தேசிய கட்சியிலே யாராவது ஒரு திறமையான ஒருவர் வந்தால் அவரை வெளியேற்ற வரைக்கும் திராவிட கட்சிகள் அந்த பெரிய பணக்காரர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த வெளியேற்றுவது வரைக்கும் திட்டம் போடுவார்கள். எனவே நம்முடைய அண்ணாமலை ஆகட்டும், நம்முடைய கவர்னரை ஆகட்டும் வெளியேற்றாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மோடி, அமித்ஷானுடைய பொறுப்பு என்பதை கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.